ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் 2 வீடியோஸ். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூஸ்டாக் வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க ஆஃப்லைனில். ஸோ அது என்ன எப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ எப்போ போல இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அது ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ப்ளூஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். பட் ஏன் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ப்ளூஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் இன்ஸ்டால் பண்ணுறோம் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லாம் வந்து நிறைய எம்பி வந்து போயிட்டுருக்கும். பட் ஆஃப்லைனில் வந்து போனால் ஒரே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, 600 எம்பினா 600 எம்பி மட்டும் தான் போகும். பட் ஆன்லைன் அப்படி சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ப்ளூஸ்டாக் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஆன்லைன் டவுன்லோட் பண்ணால் உங்கள் பிசியில் மட்டும்தான் இருக்கும், அவர் பிசியில் இருக்காது. ஸோ இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் பண்ணால் உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் வந்து டேட்டா ஷேர் பண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம், நீங்களும் வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ பெஸ்ட்டான பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் இன்ஸ்டால் வந்து இருக்குது. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் இன்ஸ்டால் தான் எனக்கு பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்டு. சாஃப்ட்வேர் பற்றி எல்லாமே வீடியோ போட்டிருக்கோம். சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணும்போது என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஜஸ்ட் வந்து போனால் கூகுளில் வந்து போங்க. கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூஸ்டாக் ஆஃப்லைன் இன்ஸ்டாலர்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு வெப்சைட் வந்துடும். அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 32 பிட் இன்ஸ்டாலர் 64 பிட் இன்ஸ்டாலர் அப்படின்னு 2 வந்து காட்டும். ஓகே, உங்கள் பிசி வந்து போனால் 32 பிட்டா 64 பிட்டா செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிசி எல்லாமே வந்துட்டு 64 பிட் தான் கொடுத்துருப்பீங்க. 64 பிட் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். அது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து போனால் எப்போ போல சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறவங்க இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து போனால் ப்ளூஸ்டாக் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ப்ளூஸ்டாக் வந்து உங்கள் பிசி ரன் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 4 GB இருக்கிற மாதிரி பார்த்துங்க. 2 GB இருந்தால் ரொம்ப ஹேங் ஆகும். ஸோ ப்ளூஸ்டாக் 5 பற்றி நம்ம ஃபுல்லாக வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் இன்ஸ்டால் பண்ணுற மெத்தட் இது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.